Welcome to Tamil GK Academy, Current Affairs and TNPSC Notes. 2025 ஆண்டில் தமிழ்நாட்டில் 1925 ஆண்டில் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவு கடைபிடிக்கப்பட்டது. சமூக சீர்திருத்தவாதி ஈ.வே. ராமசாமி அவர்கள் தமிழ் வார இதழான குடியரசு மூலம் இந்த இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார். ரீஃப்வாட்ச் கடல் வளங்காப்பு நிறுவனத்தினால் தமிழ்நாட்டில் மத்ஸ்யா என்ற புதிய கடல்சார் தொலை மருத்துவ உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த முன்னெடுப்பானது மாநிலத்தின் கடற்கரையோரத்தில் சிக்கித் தவிக்கும் அல்லது காயமடைந்த கடல் வாழ் விலங்குகளை மீட்கும் நடவடிக்கைகளை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. 2023 ஆண்டு மாதிரி பதிவு கணக்கெடுப்பு புள்ளிவிவர அறிக்கையின்படி இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் 2023 ஆண்டில் 1.9 ஆக குறைந்து உள்ளது. சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு தினம் சமீபத்தில் செப்டம்பர் 7 அன்று கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2025 ஆண்டு செப்டம்பர் 4 அன்று ஐக்கிய தபரரசில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்தார். தாதாபாய் நவ்ரோஜி 1825 ஆண்டு செப்டம்பர் 4 தேதியன்று பிறந்தார். இலண்டனில் உள்ள ஃபின்ஸ்பரி மத்திய தொகுதியிலிருந்து 1892 ஆண்டில் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் ஆவார். பார்சி சமூகத்தை சீர்திருத்துவதற்காக வேண்டி 1851 ஆண்டில் இரஹ்னுமாய் மஸ்தயாசன் சபையை அவர் நிறுவினார். 1854 ஆண்டில் ராஸ்ட் கோஃப்தார் எனும் குஜராத்தி மொழி செய்தித்தாளினை தொடங்கினார். சமீபத்தில் டேவிட் லாமி பிரிட்டன் நாட்டின் புதிய துணை பிரதமராக நியமிக்கப்பட்டார். சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் ஆசிரியர்களுக்கு பணமில்லா மருத்துவ சிகிச்சையை அறிவித்தார். சமீபத்தில் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் ஜமைக்கா நாட்டின் பிரதமராக 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். சமீபத்தில் பிரேசில் நாடு செப்டம்பர் 7, 2025 அன்று தனது சுதந்திர தினத்தை கொண்டாடியது.